Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் Paytm ஆப் சம்பந்தமாக ஃபேஸ் பண்ணுற எல்லா இஷ்யூவுமே எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி நம்ம மொபைல்லே டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக பில் பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக எப்படின்னு கண்டிப்பாக Paytm ஆப் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி மோஸ்ட்லி நிறையா பேர் மொபைலில் இந்த ஆப்பை பார்க்க முடியுது. பட் இந்த ஆப் யூஸ் பண்ணுற சில பேர் ஏதாவது ஒரு இஷ்யூ நம்ம மொபைலில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த Paytm ஆப்பில் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதாவது சில பேரோட மொபைலில் இந்த Paytm ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு நாள் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு ஆப் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி ஓப்பன் ஆகினாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒட்டுவாவே க்ளோஸ் ஆகிறது, ஸ்ட்ரக் ஆகுது, எந்த டிரான்சாக்ஷனுமே பண்ண முடியலை, ஸ்கேன் பண்ணி எந்த இதுவுமே பே பண்ண முடியலை, கேமரா ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ஸ்ட்ரக் ஆகுது, இல்லாட்டி ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், சம்திங் வென்ட் ராங், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்கள் மொபைலில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்துச்சுன்னா அந்த Paytm ஆப்பில் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ஃபேஸ் பண்ண எல்லா இஷ்யூவுமே நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான சில ஸ்டெப்ஸையுமே நான் சொல்ல போகிறேன். அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக Paytm ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் Paytm அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த Paytm ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு அப்டேட் நீங்கள் அப்டேட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் அப்டேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரியான ஆன்லைன் பேமெண்ட்ஸ் ஆப்லாம் நம்ம எப்பயுமே கண்டிப்பாக அப்டேட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி செய்யும் போது தான், அதாவது அப்டேட் பண்ணும்போது தான் எந்த இஷ்யூமே இல்லாமல் இந்த Paytm ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் நமக்கு கிடைக்கும். அதோட எதுவும் இஷ்யூ இருந்தாலுமே அந்த இஷ்யூவும் சால்வ் ஆகும். அதனால நீங்கள் ஒருக்கா அப்டேட் பண்ணாமல் இருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள நீங்கள் போயிட்டு அதில் பாருங்கள் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த மொபைலில் ஆப்ஸ் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கூட இருக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் இவ்வளோ நாள் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே இந்த இடத்துல காட்டும். ஸோ இதில் Paytm அப்படின்ற ஆப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளணும். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துல கிளியர் கேஷ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அடுத்து கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப நீங்கள் உங்கள் மொபைலில் Paytm ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். Paytm ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுடைய நம்பரை கொடுத்து மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் இந்த Paytm ஆப்பை லொக் ஆகிருங்க. லொக் ஆகினதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண அந்த ப்ராப்ளம்ஸை உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத கண்டிப்பாக சால்வ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட்டும் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நம்ம மொபைலும் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அதனாலையுமே இந்த Paytm ஆப்பும் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி ஸ்லோ ஆகி இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ராப்ளமோட ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகினதுக்கு அப்புறமா இந்த Paytm ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது பேமெண்ட்ஸ் பண்ணி இல்லாட்டி யூஸ் பண்ணி நம்மளாக செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக Paytm ஆப் சம்மந்தமாக ஃபேஸ் பண்ண எல்லா இஷ்யூமே கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகிச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.